தாங்கள் வந்த நோக்கம்? காதல். என் புருஷனை தேடி வந்தேன். நான் தான் இங்கே இருக்கிறேன், அப்புறம் தேடி அதெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? உங்கள் காணான்னு நான் தவிச்சு அப்படி உருகி போயிட்டேன். உருகுனதே எப்படின்னா உருகாமல் இருக்கல எப்படி இருந்திருங்க? என்னது உருகுனதே எப்படி இருந்தா? சரி, என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வர வேண்டாமா? ஒண்ணுக்கு இருக்க போனேன் மேடம். ஒண்ணுக்கு இருக்க எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். இனிமே சொல்றேன், சொல்லுங்க. உங்களை காணா நான் தவிச்சு அழுது நான் போய் ஆல்ரவுண்டுக்கார்ட்ட கேட்க, ஆமா ஆல்ரவுண்டா என் புருஷனும் என் தங்கமே. நான் போய் பெட்டிக்கார்ட்ட கேட்க, பெட்டிக்கார் வந்து ஆல்ரவுண்ட கேட்க, பெட்டிக்கார் வந்து உனக்கு சித்தப்பா வேணும். பெட்டிக்கார் சித்தப்பா என்ன? எனக்கு மாமே இல்ல. சரி, அப்ப மிருதங்காரு அவர் உனக்கு அண்ணன் வேணும். அண்ணன் வேணும். அவர் எனக்கு மச்சான் இல்ல. சரி, அப்ப தாளக்காரு அவர் உனக்கு வந்து தாத்தா வேணும். தாத்தா வேணும். ஆமா. அப்ப இவங்களாம் முறையே இல்ல. நான் மட்டும்தான் உனக்கு முறை. நீ மட்டும்தான் முறை. ஆமா. சரி, எங்க போனாலும் இன்ன வரைக்கும் நான் அழுது இன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிடல. ஏன்? உங்களை காணான்னு ஏக்கந்தான். சாப்பாடு இல்லைன்னா என்கிட்ட சொல்லலாம்ல? ஏன்? அண்ணா நடந்துகிட்டு இருக்குல்ல? ஆமா, வர்றது சாப்பிட்டேன். வந்தோடனே 2 தடவை சாப்பிட்டேன். சேனக்கிழங்கு நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன் இல்லையா? சேனக்கிழங்கு சாப்பிட்டேனே. அப்படி சொல்றேன். அப்புறம் என்ன வச்சாங்க? அந்த மாங்காய் கூட்டு வச்சாங்க. மாங்காய் கூட்டு. நீ இந்த நேரத்துல தான்டா மாங்காய் தின்னணும். அப்படியா? ஏன் நான் மசக்கையா இருக்கேன்? வேற எனக்கு கஞ்சியே வீட்டுல ஊத்த மாட்டாங்க. பார்சல் கட்டிடணும். பார்சல் கட்டிடுவோம். நம்ம இட்லிக்கு பார்சல் கட்டி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நீங்க வேற ஏன் அந்த கதையை கேட்கறீங்க? வர மேல 2 இட்லி சாப்பிட்டு வந்தேன். சரி, அது நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு. என்கிட்ட சொன்னீங்கன்னா பிணைஞ்சுட்டு வந்தோடனே சொன்னேன் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு, பெணை ஆளே இல்லை அப்படின்னு. நான் சும்மா இருந்தேன். இந்த வாரேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? ஆமா. 10 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் டியூட்டி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மணி எத்தனை ஆச்சு? 11, 12, 1, 2, 3, 4. எவ்வளவு நேரம் தான் நானும் நீங்க வருவீங்கன்னு காத்திருக்குது. ஆமா. நான் உள்ள ஒரு ஆள் பப்புன்னு ஒரு ஆள் இருப்பாரு. ஆமா. ராம் நக்கின்னு. ராம் நக்கியா? ராம்கின்னு. ராம்கி எதை நக்குவாரு? அந்த ஆளு சரியில்லாத ஆளு. ஆமாயா, ரொம்ப மோசையா. அந்த ஆள்கிட்ட எல்லாம் போயிடாத. பப்புன்னு பேருக்கு தான் பப்புன்னு. பேருக்கு தான் பப்புன்னு. தொழில் திறமையில எல்லாம் தரமான ஆளு தான். அதெல்லாம் இல்லையா? தொழில் எல்லாம் கரெக்டான ஆளு தான். மத்த விஷயத்துல படு லோக்கல். படில பார்த்தாலே தெரியுது, பொம்பளை பொறுக்கி போல தெரியும். உனக்கு தெரிஞ்சா சர்றா தங்க. ஏண்டா உனக்கு சோடி யாரு? எனக்கு சொல்ற ராமு நக்கியா. சரி, அவர் நக்குனா நான் நக்குமான்னு வச்சுக்கவா? உனக்கு சோடி யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவ? யாரு பேரை சொல்லுவ? சரவணே மச்சான். வச்சா மச்சான் சரவணே மச்சான் தான் எனக்கு இந்த உலகமே. உலகமே யாரு? இதை விட்டு என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லடா. எந்த பிரச்சனை ஆனாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன்டா. நானும் ஒரு கை பாத்துக்கிறேன். என் தெய்வமே, நீதான்டா முக்கியமான ஆளு. சரி, இருந்தாலும் நம்ம 2 பேரு நீங்க இருக்கீங்க. ஆமா. லாஸ்ட் வரைக்கும் இருப்பீங்கல்ல? இதை விட்டு என்ன பெட்டி மிருதங்கத்தை வித்தாலும் சரி, வித்தாலும் உன்னைய காப்பாத்தேன். சரி, நம்ம கல்யாணம் எப்ப? நாளைக்கே வச்சிருவோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்ப? இப்ப எவ்வளோ வச்சுக்கிறோம்? எப்ப? அப்ப செட்டுக்கார லைட் அமர்த்து சொல்லிடுவோமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்ப எனக்கும் ரொம்ப நாளா இப்படிதான் நானும் கண்ணி கழியாம கிடக்கேன். நீதான் சொல்ற, அப்புறம் வீட்டுக்கு பாஞ்சு ஓடிடுற. என்னதுக்கு நான் வர்றேன்? ஓட மாட்டேல. ஆமா, சத்தியமா 6 மணிக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம். ஆனா யார் தலைமையில? யார் தலைமையில? இன்னைக்கு வந்தாரே பப்புன் ராம் நக்கி. ஆமா, அவர் தலைமையிலதான் நம்ம 2 பேரும் கல்யாணம். அந்த ராம் நக்கியெல்லாம் எங்கப்பா முடிச்சீங்க? ஏன்னா அவர் நக்கல பெரிய ஃபேமஸ் ஆகல. இது எனக்கு தெரியாம போச்சே. இல்ல பையன் நல்ல பையன் சொன்னாங்க. இப்படி பண்ணிருக்காரு. அப்படிதான்பா வேலை ஏறணும்னு சொன்னாங்க. அப்புறம் பெரிய நக்கி பரம்பரை போல. அப்படி பண்ணக்கூடாது. நான் இனிமே அப்படி பண்ணக்கூடாது சொல்லிடுறேன். அந்த பையன்கிட்ட சொல்லி வைப்பா. சொல்லிடுறேன். ஆமா. அவர் வேற யாரும் இல்ல, உனக்கு கூட பிறந்த அண்ணன். எங்க அண்ணனா? ஆமா. அப்ப அவர் தங்கச்சியா? எனக்கு மச்சான். மச்சான். உங்களுக்கு அவர் என்ன வேணும்? அண்ணன். அப்ப எனக்கு மச்சான் சரியா வருதா? சரியா வருது. அப்ப நம்ம 2 பேரும் தானே முறை சரியா வருது. ஆமா. அவரை இனிமே அண்ணன்றத தவிர எதுவும் கூப்பிடக்கூடாது. எந்த இதுலயுமே அண்ணன் தவிர நான் எதுவுமே சொல்ல. அவர் கட்டி பிடிச்சது ஆடினார் நோய் தப்புன்னு உன் பொண்டாட்டி சொல்லி விட்டுறேன்னு மட்டும் சொல்லு. இமிடியேட்டா இடத்த காட்டிடுவாங்க. விட்டுருவாரா? ஆமா. சரி, ராம்நக்கி போயிட்டாரு போல. ராம்நக்கி பரவாயில்ல, நல்ல பேர் தான். இன்றையிலிருந்து ராம்நக்கி என்று அழைக்கப்படுவார். ஆமா, இன்றைய ராம்நக்கி என்று அழைக்கப்பட்டுட்டார். எல்லாம் போற மேடையில அதே தான் பேரு, வேற பேர் கிடையாது. நாளை பின்ன உன்னை ஊர்ல கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவ? இன்னைக்கு பப்புனு யாருப்பா அப்படின்னு கேட்பேன். நீ என்ன சொல்லுவ? ராம் நக்கின்னு சொல்லி. சரியான பேரு. சரி, என்ன ஆனா எங்க ஆத்தாளுக்கு எங்க அப்பனுக்கு நான் ஒத்த பிள்ளை. பரவாயில்ல, எனக்கு அது போதும். கருகப்பிள்ளை கொத்து மாதிரி. சரி, லாஸ்ட் வரைக்கும் கையை விட்டுற மாட்டீங்களே. சோறு சாப்பிட்ற போய் அதான் அதை யாருனாச்சும் விடுவாங்க.
கல்யாணம் பண்ணி கைய விட மாட்டேன் கேக்குறேன். இங்க ஒரு வேன் டிரைவர் சித்தப்பா அண்ணன் ஓடியாந்து நிக்கிறவ. எதுக்கு இங்க ஒரு ராம் நக்கின்னு சொன்னா இவர் ஓடியாரத. அதான் இவர் யாருப்பா? நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. எத்தன் தண்டி பார்த்தேன் எங்க ஒரு ஜாடைக்கு பார்த்தா எங்க சித்தப்பா மாதிரியே இருக்காரு. என்ன ஒவ்வொரு மாடா வரிசையா வருது. பெரியப்பா வேற வராரு. இந்த ஒரு உங்க சித்தப்பா வந்துட்டாரு அவரு. இவர் எங்க மாமால. சித்தப்பா சித்தப்பா நான் சொல்ற மட்டும் கேளு. சரி மிருதங்கம் வந்து உனக்கு பெரியப்பா மையன் அண்ணே. பெரியப்பா ஆமா ஆமான்னு சொல்லு. ஆமாமா ஆமா ஆமா மகனா வேணும் என் புருஷன். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் சும்மா இல்ல. 4 ரவுண்டு கார் ஃபுல்லா என் புருஷன். சாபாஸ்ரா. மித்தவங்கள சித்தப்பா பெரியப்பா இப்படி